பெரிய மீன் டெத் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் தமிழை பற்றி உள்ளே வந்துருக்கீங்க. ஓகே சார், வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம ஃபிஷ்லாம் இங்கே இருக்குது. பெரிய மீன் டெத் ஆயிடுச்சு. அதான் ரொம்ப சோகமான செய்தி. இதில் வந்து டெத் ஆனையும் இதில் இருந்த கல்லில் எங்கெங்கன்னு கேட்பீங்க. இதுலேயும் இல்லை எங்கெங்கன்னு கேட்பீங்க. இந்தா இங்கே தான் இருக்குது காய்ஸ். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லைங்க சவுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், இந்த இதாக இருக்காங்க கல்லுலாம். நல்லா காய போட்டு வெளியில் காய போட்டு அந்த பாசாலாம் போயிடுச்சு. ஓகே கைஸ், கலர் தூக்கி அங்கே வச்சுருவோம். கலர்லாம் தூக்கி அங்கே வச்சுட்டு கூட எங்கே ஊற்றிடுவோம். இதில் வந்து இப்போ நம்ம என்ன இருக்குன்னா, நம்ம பேரண்ட் பாம்பு மீன் தான் இருக்குது. நீங்கள் தான் இங்கே இருக்க வருங்க. நம்ம பேரண்ட் பாம்பையெல்லாம் உங்களுக்கு அழகாக காமிக்கல. இந்த இதில் இருந்தால் இது வந்து பெரிய மீன் டெத் ஆயிடுச்சு. அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அழகாக அதுக்கு ஒரு ஹோம் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து உள்ளே வச்சேன் கைஸ். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பெருசாக எடுத்து உள்ளே வச்சேன் கைஸ். அழகாக அப்படி உள்ளே ஹோமாக ரெடி பண்ணலாம். கல்லில் உள்ளே போட்டு கொட்டாங்குச்சி மேலே வச்சு ஹோமாக ரெடி பண்ணுங்க கைஸ். எல்லாம் வீணாக போச்சு. இந்த கொட்டாங்குச்சியில் இருக்க சாறு இறங்கி தண்ணி பூரா செவை. நான் காலையில் பார்த்தா மீனை காணோம் கைஸ். அப்புறம் பார்த்தா கொட்டாங்குச்சிக்குள்ளே ஒரு இன்னமும் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. இழுத்து பார்த்தா உள்ள மீன் டெத்தாகி கிடச்சி கைஸ். அதுலேருந்து மனசே இன்னும் இதாகலை கைஸ். இது வந்து பேரண்ட் பாம்பு மீன் இருக்கு. இப்போ ஜோடி போட்டுருச்சுங்க. இன்னொரு கொஞ்சம் நல்ல முட்டை குஞ்சு பறிச்சிடும். குஞ்சு பறிக்க ஃபுல்லாக முட்டை போடும். ரெண்டில் எது செய்யணும் தெரியாது. இது வந்து குட்டி மீன் இருக்குது. அந்த ஓரத்தில் இருக்கு கைஸ். காற்று பலமாக அடிக்குது கைஸ். காற்று சவுண்டு கேட்கும். இதுலேயே வச்சுருவோம். இதுலேயும் குட்டி மீன் தான் இருக்குது. இந்த டப்பாலே குட்டி மீன் விட்டுருக்கேன். காலையில் எனக்கு சரியான வேலை கைஸ். என்னன்னா, என் தங்கச்சி வந்து ஃபுட்டத்தெல்லாம் தூக்கி போட்டா. சரி, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். என் தங்கச்சி வந்து கல்லில் மீன் டெத் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு கீழே போயிட்டு வீட்டை சொல்லணும்னு போனேன் கைஸ். அப்புறம் அவள் பாட்டு மேலே வந்து இதில் ஃபுட்டு எல்லாத்துலேயும் நிறைய ஃபுட்டு போட்டா கைஸ். ஃபுட்டு போட்டு இங்கே இருக்கு வருங்க. இவ்வளோ ஃபுட்டை போட்டால் மீன் டெத் ஆகிடும் கைஸ். அதனால் மீன் இதாகிடுச்சு. இந்த பேண்ட் பாம்பின் இருந்த டப்பாலாம் தூக்கி போட்டேன். இந்த பாசை நம்ம ரெடி பண்ணுவாங்க கைஸ். அந்த டப்பாலாம் தூக்கி கழுவி போட்டேன். அந்த மீனுக்கு தான் பாசம் போடுவோம். இப்போ அந்த மீனுக்கு இல்லை. நம்ம பிடிச்சதுக்குள்ள போய் மீன் வாங்க போகிறோம். கடையில் போய் வாங்குவோம். அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அந்த கடைக்காரங்க ஒத்துக்கிட்டால் உங்களுக்கு போடுவேன். அப்படிலாம் போட முடியாது. வீட்டில் வந்து காமிப்பேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட்காக சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மீன்லாம். இப்போ நம்ம பெரிய மீன் தான் நமக்கு இல்லை. அது நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாட்டா.